மோனிகாவுடைய டான்ஸை பார்த்தீங்களா? நல்லா இருந்ததா? டான்ஸை பார்த்த வைப்போட ஐஆர்டிஏவுடைய Q1 ரிசல்ட்டையும் பார்ப்போம் வாங்க. ரினியூவபிள் எனர்ஜிக்கெல்லாம் கடன் கொடுத்து உதவின நம்ம முதலாளியான ஐஆர்டிஏவை கதற அடித்து ரத்தங்கத்தி சாவர அளவுக்கு 5.5% கீழே இறக்கி விட்டாங்க. இது எதுக்குன்னா இதுக்கான காரணத்தை பார்ப்போம். ரீசன் 1, ஜென்சால் இன்ஜினியரிங் கம்பெனிக்கு இவங்க கடன் கொடுத்துருந்தாங்க. அந்த கம்பெனியில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக சில கேசஸ்லாம் போயிட்டுருக்கு. ப்ரொமோட்டர்ஸ்லாம் அதை விட்டு வெளியில் வந்துட்டுருக்காங்க. 1000 ரூபாவில் இருந்த இந்த கம்பெனி இப்போ 50 ரூபாய்க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரீசன் 2, Q1 ரிசல்ட் நெகட்டிவ் கொடுத்தது இன்னொரு காரணம். அப்படி என்னதான்பா ரிசல்ட்டு கொடுத்தாங்க அதை பார்த்துருவோம். இவங்க சேல்ஸ் ரிப்போர்ட் இயர் ஆன் இயர் 29% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது ஒரு பாசிட்டிவ். எபிக்டா வேல்யூ 4ல் இருக்குது, அதுவும் ஒரு பாசிட்டிவ். நெட் ப்ராஃபிட் 36% குறைஞ்சிருக்கு. இதில் தான் மிகப்பெரிய அடி. ஏன்னா எந்த ஒரு கம்பெனியும் நெட் ப்ராஃபிட் கண்டிப்பாக காமிக்கணும். அதே மாதிரி இபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர் 38%, அதுவும் நெகட்டிவில் இருக்குது. ஸோ இந்த 2 விஷயத்தினால இந்த கம்பெனியை வச்சு செஞ்சிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். TV18க்கு சீஃப் மேனேஜிங் டைரக்டர் பிரதீப் குமார் தாஸ் ஐஆர்டியில் இருக்கிறவர், அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்னென்னா, இது எங்களோட கம்பெனியோட இஷ்யூ கிடையாது, இது ஜென்சாரில் இருக்கிற ப்ரொமோட்டர்ஸ்குள்ளே ஏற்பட்ட இஷ்யூ, அதுக்கான கேசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது எந்த வகையிலும் எங்களை பாதிக்காது. எங்களோட ஃப்யூச்சர் டார்கெட் என்னென்னா, இந்தியாவில் 550 ஜிகாவாட் ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியை உருவாக்குறத மட்டும் தான் அங்கே எங்களோட டார்கெட்டாக இருக்குது. அதனால் இன்வெஸ்டர்ஸ் யாரும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த கம்பெனி 2023 நவம்பரில் IPO ரிலீஸ் ஆகி வந்தது. ஹையஸ்ட்டு பார்த்தோன்னா 310 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இப்போ 160 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 100% டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 50 டேஸ் மூவிங் ஆவரேஜையும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜும் மேலே தான் இருக்குது. ஸோ ஒரு லாங் டேமுக்கு இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுறது பெட்ரு. ஏன்னா ஃப்யூச்சர் ரினியூவபிள் எனர்ஜி நோக்கி தான் போக போகுதுன்ற காரணத்தால். இந்த ஷார்ட் வீடியோடைய கன்க்ளூஷனை பார்க்கணுன்னா ஃபுல் வீடியோவை கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள்.